ஃபர்ஸ்ட் பேரண்ட்டாக ஒரு மீட்டிங் அட்டன் பார்த்துட்டு குடுகுடுன்னு ஓடி வரான். ஒரு சேட் பார்ட் வந்துட்டு முடிஞ்சுது. இன்னொரு ஒரு குட் நியூஸ் சொல்கிறேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்துட்டு என்னுடைய ஃபஸ்ட்டு பேரண்ட்ஸ் மீட்டிங்க்கு போகிறேன். பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங் இன்றைக்கி ஃபஸ்ட்டு பேரண்ட்டாக ஒரு மீட்டிங் அட்டன் பண்ண போகிறேன். ஸோ அதையும் சரி ஓகே ரெக்கார்ட் பண்ணலாம், விலாகாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ. இப்போ மணி வந்துட்டு 8:45 ஆகுது. 9:45க்கு எல்லாம் 10 o'clock மீட்டிங்கு. இப்போ தான் வந்துட்டு ரித்வா எழுந்திரிச்சு இப்போ தான் பண்ணி விட்டேன். ஆமாம், இனிதான் வந்துட்டு குளிக்கணும், சாப்பிடணும். 1 hourல அப்படியே கடன்னு. அதை ரித்வா அந்த ஸ்டாப் பட்டன் ரெட் கலர்ல தெரியுதுல்ல, ஸோ அதை வந்து ப்ரெஸ் பண்ணணும்னு ஒரே. ஆமாம், ரெட் கலர். ரித்வாக்கு என்னென்ன கலர்ஸ்லாம் தெரியும் சொல்லு. ரித்வாக்கு என்ன கலர் பிடிக்கும்? ரெட் தான் பிடிக்குமா? சரி, உங்களுக்கு வந்துட்டு நான் அப்படியே கிளம்புறப்ப vlog பண்ணுறேன். பாய். இன்றைக்கி என்ன பிரேக்ஃபாஸ்ட்னால் சேமியா செஞ்சுருக்கேன். அப்புறம் லஞ்சுக்கு வந்து கேரட் பீன்ஸ் பொரியல் மட்டும் பண்ணியிருக்கேன். ரசம், தயிர் இருக்குது. முடிஞ்சால் வந்துட்டு புளிக்குழம்பு வைக்கலான்னு, இல்லாட்டி அவ்வளோதான். இதுதான் எங்களுடைய பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லஞ்ச். வந்துட்டு நான் ஸ்கூட்டியில் வரப்போகிறேன். ரித்வாப்பாவும் காரில் வர போகிறாங்க. ஏன்னா கிளைமேட் வேறு ரொம்ப மழை வர மாதிரியும் இருக்குது. அதே மாதிரி ரித்வாப்பாவுக்கும் கொஞ்சம் வேலை இருக்குது. ஸோ அந்த பிளான் இதுதான். வந்துட்டு ரித்வாவுடைய ஸ்கூல் ஏற்கனவே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரித்வாவுடைய ஃபஸ்ட் டே ஸ்கூல் விலாக் வந்து போட்டிருக்கேன். சப்போஸ் பார்க்கலன்னா லிங்க் கொடுக்குறேன் பாருங்கள். எல்லா பேரண்ட்ஸும் வந்துகிட்டே இருக்காங்க. அப்படியே வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். இதுதான் பார்த்தீங்கன்னா அவங்களும் ஆக்சுவலாக ரித்வா வந்தோடனே செம்ம இதாக எக்ஸைட் ஆகிட்டான். அவனோட கிளாஸ் ரூமுக்கு போய் பார்க்குறானாமா. அங்கே குடுன்னு ஓடுறான். ஒரு 4 கிளாஸ் தான், கேஜிஸ் வரைக்கும் தான் இங்கே இருக்குது. ஆக்சுவலாக ஒரு 4-5 ரூம் தான். அதுதான் அவங்க நிற்கிறான் பார்த்தீங்களா, அதுதான் கரெக்டாக அவனுடைய கிளாஸ் ரூம். அதை பார்த்துட்டு குடுன்னு ஓடி வரான். அவனுக்கு ஆக்சுவலாக ரொம்ப பிடிச்சிருச்சு இப்போ ஸ்கூலில். செம்ம ஜாலியாக அவனே ஸ்கூல் போகணும் அப்படி தான் சொல்கிறான். பார்த்திங்கன்னா எல்லா பேரண்ட்ஸும் வெயிட் பண்ணுறாங்க. நிறைய பசங்களும் வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அப்படியே ரித்வாக்கு இன்னும் ஜாலியாகிடுச்சு. எல்லாம் நல்லா விளாண்டாங்க பசங்கள்லாம். அவங்க இதில் இப்படி விளையாட வச்சுட்டு நம்ம பார்க்குறது அதுதான் ஒரு சந்தோஷமே. ஆக்சுவலாக நம்மளை விட்டுட்டு அவங்க போய் விளையாடுறாங்கல்ல, அது ஒரு பார்க்குறப்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். இப்படி தான் கிளாஸ் ரூம்ஸ்லாம் இருக்குது. இவங்களாம் டீச்சர்ஸ். அங்கே இருக்கிறவங்க எல்லாம் ஒரே மாதிரி யூனிஃபார்ம் ட்ரெஸ் வச்சுருக்காங்க. சாரீ, சுடியே 2-3 யூனிஃபார்ம் செட்ஸ் மாதிரி அவங்க வச்சுருக்காங்க. அப்புறம் ஆயாமா ஒரு 2-3 பேர் இருக்காங்க. எல்லாமே நல்லா தான் பார்த்துக்கிறாங்க. பட் எனக்கு இருந்தாலும் ரித்வாக்கு தான் அடிக்கடி ஃபீவர், கோல்டுன்னு உடம்பு முடியாமல் போயிடுது. ஃபஸ்ட்டு கொஞ்சம் சேர்க்குறப்ப அப்படி தான் இருக்கும். கிளைமேட் வேறு இப்போ ரொம்ப மாறுது. ஸோ அதனால தான். ரித்வா பாருங்கள், கார் எடுத்துகிட்டு அங்கே போனாலே இது ஓட்டாமல் வரமாட்டான். கண்டிப்பாக ஓட்டிட்டு அங்கேயும் ஓட்டிட்டு தான் வருவான். இவங்களோட ஆக்சுவலாக ஸ்கூல் கிளாஸ் ரூம் உள்ள காமிக்க முடியல. நான் அதை தாண்டி ஒரு ரூம் பின்னாடி பேக் சைடில் ஒரு பெரிய ஸ்பேஸ் இருக்குது, அது வந்து காமிச்சிருக்கேன். அதே மாதிரி மேலே தான் வந்துட்டு எங்களுக்கு மீட்டிங் நடக்க போகிற ஹாலு. இதுதான் பார்த்திங்கன்னா இந்த பேக் ஸ்பேஸ். இங்கே ஸ்விம்மிங் பூலுக்கான இது இருக்குது. அப்புறம் இங்கே ஒரு ப்ளே ஏரியா மாதிரி குட்டியாக, அப்புறம் சாண்ட் ஆக்டிவிட்டீஸ் கொடுக்கறதுக்கான ஸ்பேஸ் இருக்குது. அந்த சைட் ஸ்க்ரீன் போட்டிருக்காங்கல்ல, அங்கே தான் அந்த பாத்ரூம்ஸ் எல்லாம் அங்கே இருக்குது. இப்போ மேலே தான் நாங்கள் போகிறோம். அங்கே பெரிய இந்த ஹால் மாதிரி இங்கே தான் மீட்டிங் நடக்குது. நான் மீட்டிங் அப்போ எடுக்கல எந்த விலாகும். அதுக்கப்புறமேட்டு முடிச்சுட்டு மழை தூர ஆரம்பிச்சிருச்சுன்னு நினச்ச மாதிரியே. அதனால் ரித்வா வண்டியில் போகிறாங்க. ஸ்மைல். வீடு பார்த்திங்கன்னா சூப்பர் மெஸ்ஸாக இருக்குது. இதை அடுக்கி வைக்கிறதே ஒரு செம பிடிக்காத வேலை. இதை அடுக்கி வச்சுட்டு ஃபுல்லாக க்ளீன் பண்ணோம் மதியம் தூங்க போகிறப்ப. அப்புறம் வந்துட்டு ஆக்சுவலாக எதுவுமே சமைக்கலை. அது ஏதோ பெரிய கலெக்டர் மீட்டிங் அட்டன் பண்ணிட்டு வந்த மாதிரி ஒரு டயர்டு. அதுக்கப்புறம் மூடும் இல்லை. அதுக்கப்புறமா ரித்வா சாப்பிட வச்சு தூங்க வச்சுட்டு இப்போ சார் எழுந்திரிச்சிட்டார். ரித்வா வந்துட்டு இப்போ தான் எழுந்திரிச்சு ஒரு 15-20 மினிட்ஸ் இருக்கும். பட் இப்போ தான் கொஞ்சம் நார்மலுக்கு வந்திருக்கா மூடு.
இடிச்சுக்காத. என்ன எடுக்கணும்? சே குக்கரில் வந்துட்டு ஸ்வீட் கார்ன் வச்சுருக்கேன். கத்திலாம் அங்கே வை. அடி போடவிய நீ அம்மாவை. அம்மாவுக்கு வலிக்கும். இதை ஓப்பன் பண்ணிடலாம். இன்னும் பிக் ஆனோன்னு எடுக்கலாம். சூடாக இருக்கு. இங்கே வந்துட்டு சுடு தண்ணி வச்சுருக்கேன். ரித்வாவை வந்துட்டு பாய் எடுத்து போட சொன்னேன். என்ன பண்ணியிருக்கான்னு பார்க்கலாம். பாய் எடுத்து போட்டிருக்கானே அழகா. இன்னும் பின்னாடி உட்காந்துக்கலாம்பா. நாங்கள் இப்போ கார்ன் சாப்பிட போகிறோம். சாப்பிடலாமா? கப்பு அம்மா எடுத்துகிட்டு வரலாமா? மறந்துட்டேன். It's very very hot. அம்மா உரிச்சு போடுறேன். நான் உரிச்சு இங்கே போடுறேன். அவன் வந்துட்டு அவன் கப்பில் வச்சு தான் அப்புறம் எடுத்து சாப்பிடுவான். அம்மா ஆமாம் தானே? சுடுதா? ஊதி ஊதி சாப்பிடு. இந்த பன் வந்து நேற்று ட்ரை பண்ண ஆக்சுவலாக பாவ் பன்ஸ் ரெசிபி ரொம்ப நல்லா வந்துருந்துச்சு. பட் வந்துட்டு மைதா மாவு யூஸ் பண்ணி தான். மைதா மாவு யூஸ் பண்ணாலே சீரியஸாக இந்த மாதிரி ரெசிபீஸ்லாம் நல்லா வந்துடும். நான் ஏற்கனவே பன் ரெசிபி போட்டிருந்திருப்பேன். அதுலேருந்து கொஞ்சம் மாடிஃபை பண்ணணும். வேணா சொல்லுங்க, நெக்ஸ்ட் டைம் போடுறேன். இதில் ஜஸ்ட் நடுவில் ஸ்லிட் பண்ணிவிட்டு நம்ம ஜாம் இல்லை நார்மல் ஆனியன் மசாலா அந்த மாதிரி வச்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். ரித்வா வந்துட்டு செம்ம மூட் ஆஃப்ல இருந்தான். அவனை வந்துட்டு ஒரு சர்ப்ரைஸ் மாம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னே செம்ம குஷியாகி இப்போ எல்லாம் மூடெல்லாம் ஆஃப் ஆனதெல்லாம் இப்போ ஆன் ஆயிடுச்சு. ரித்வாக்கு என்ன சர்ப்ரைஸ் மாமு சொல்லு பாப்போம். கேக் இல்லை, வேற. போய் பார்க்கலாம், கிச்சனுக்கு போய் பார்க்கலாம். வா. சர்ப்ரைஸ். என்ன சர்ப்ரைஸ்? சர்ப்ரைஸ் இங்க இருக்கு. என்னன்னு சொல்லு. என்னது? கிராஸ் பன். சரி அம்மா எடுத்து தரேன். டான்ஸ் ஆடு. கவுண்ட பண்ணி டான்ஸ் ஆடுறாரு. இப்போ வந்துட்டு என்ஜாய் பண்ணிட்டோம். அம்மா ஒரு வாய் கடிக்கிட்டா? அம்மா ஒரு வாய் கடிக்கிட்டா? ஷலை ஓகே சொல்லு. சரி. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? என்ன சொல்லலாங்கிறதுக்காக இந்த வீடியோ பண்ணுறேன்னா, ஆக்சுவலாக சில பேர் கேட்டிருந்தீங்க ஏன் வந்துட்டு ரெகுலராக வீடியோஸ் போடல அப்படிங்கிற மாதிரி. என்ன ரீசனாக இருக்க முடியும், வேறு எதுவும் இல்லை, ரித்வா தான். ரித்வாக்கு வந்துட்டு கொஞ்சம் ஸ்கூல் போக ஆரம்பித்ததுலேருந்தே அடிக்கடிக்கு உடம்பு சரியில்லை, ஃபீவர், சளி அந்த மாதிரி வந்துட்டே இருந்துச்சு. அது நார்மல் தான், பட் வந்துட்டு என்னால் அதை இது பண்ணிக்க முடியல. அதுலேயே கொஞ்சம் டிப்ரெஸ் ஆகிட்டேன். அவனுக்கு வந்துட்டு 1 kg லாஸ் ஆகிடுச்சு. அது அம்மாவாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். 1 kg வந்துட்டு நம்ம கொண்டு வர எவ்வளோ இது பண்ணியிருப்போம். அது அப்படியே அவனுக்கு ஃபீவர், கோல்டு வந்துட்டு 1 kg குறைஞ்சிட்டான். அது வரை ரொம்ப கஷ்டமாக போச்சு எனக்கு. அதெல்லாம் ஒரு மாதிரி இது பண்ணி ரொம்ப டிப்ரெஸ்டாக இருந்தேன். அதனால தான் வீடியோ மேக் பண்ணவே ஒரு இன்ட்ரெஸ்ட் வரல. எதுலேயுமே ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் ரொம்ப இதாக இருந்துச்சு. எனக்கு தெரியும், மைண்டுக்கு தெரியுது இது ஃபீவர், கோல்டு இது வந்துட்டு போகிறதெல்லாம் ரொம்ப சகஜம், நார்மலான விஷயந்தான், கொஞ்ச நாளில் சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்கு தெரிய மாட்டேங்குது. என்னடா ஓவர் டைலாகாக இருக்கேன்னு நினைக்காதீங்க, பட் அதுதான் உண்மை.
அதனால தான் எதுவுமே கான்சன்ட்ரேட் பண்ண முடியல. அதனால தான் வீடியோஸ் போட முடியல. முடிஞ்ச அளவுக்கு நான் போட்டுடணும் அப்படின்னு ஓரளவுக்கு ட்ரை பண்ணி போட்டுட்ருந்தேன். பட் வந்துட்டு அதில் ஃபுல்லாக கான்சன்ட்ரேட் பண்ண முடியல. அதனால தான் அந்த ரீசன் தான், வேறு எதுவும் இல்லை. இப்போ வந்துட்டு ரித்வா ஓகே நார்மலாக இருக்கான். பட் ஸ்கூல் அனுப்பணுன்னாலே கொஞ்சம் ஹெசிடேட்டிங்காக இருக்குது. ஐயோ மறுபடியும் ஏதாச்சும் காஃபு ஃபீவர்னு வந்துட போதும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் வேறு வழி இல்லை, அவனுக்கு வந்துட்டு அந்த இம்யூனிட்டி அப்போ தான் கிடைக்கும். அனுப்பி தான் ஆகணும். ஓகே அப்படிங்கிற ஒரு இதில் இப்போ மண்டேலேருந்து போக போகிறான். ஆக்சுவலாக 2 வீக்ஸ், 1 வீக் போனால் 1 வீக் போகலை. மறுபடியும் ஒரு 1 வீக் கேப் விட்டு ஃபீவர் வந்துருச்சு. ஆக்சுவலாக நான் எக்ஸ்பெக்டே பண்ணல. அதுதான் ரீசன் வீடியோஸ் போடாததுக்கு காரணம். சரி ஓகே, இந்த ஒரு சேட் பார்ட் வந்துட்டு முடிஞ்சுது. இன்னொரு ஒரு குட் நியூஸ் சொல்கிறேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, குட் நியூஸ் வந்துட்டு இப்போ இல்லை, இன்னொரு அந்த குட் நியூஸ் என்ன அப்படின்னா, ஹாப்பி நியூஸ். எனக்கு என்னன்னா, எனக்கு கேட்ஜெட்ஸ்னால் ரொம்பவே பிடிக்கும், நல்லா அதில் இன்ட்ரெஸ்ட்டுன்னு சொல்லலாம். ஸோ இன்றைக்கி வந்துட்டு என்னோடய ட்ரீம் கேட்ஜெட் ஒன்று இன்றைக்கி அமேசானில் வந்துட்டு ஆர்டர் போட்டிருக்கேன். அதை நான் வந்துட்டு இப்போ ரிவீல் பண்ண போகிறதில்ல, இப்போயே இதை உங்களுக்கு ஓப்பன் பண்ணிட்டேன் இப்படி. ஸோ வந்துட்டு அது வந்த பிறகு அது அன்பாக்சிங் அந்த வீடியோஸ் எல்லாம் போடுறேன். அப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்ன கேட்ஜெட் அப்படின்னு சொல்லிட்டு. அது ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன், ரொம்ப வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் எப்படா வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நான் வந்துட்டு யூடியூப் ஆரம்பித்த புதுசுலேயே எனக்கு தெரியும், பட் அது வாங்கணும் அப்படின்னு ஆசை. பட் இப்போ தான் அதுக்கான டைம் வந்திருக்குன்னு சொல்லலாம். ஓகே, அது வந்த பிறகு நான் சொல்கிறேன். அது ஒரு ஹாப்பி நியூஸ், அவ்வளோதான். செல்லுக்குட்டி என்ன பண்ணுது? என்னது? மம்மு சாப்பிட்டுச்சா? சொல்லி பிடிச்சிச்சா மம்மு சாப்பிட்டு? சரி, ரித்வாக்கு என்ன பிடிக்கும்? ஸ்வீட்டு பிடிக்குமா? என்ன ஸ்வீட்டு? அதோடைய ஃபேவரட் வந்துட்டு குலாப் ஜாமுன். எப்போ கேட்டாலும் இதுதான் சொல்லுவான். குலாப் ஜாமுன் தானே ரித்வாக்கு பிடிக்கும். சரி, ஓகே. ரித்வாப்பா வந்துட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் 2 பேரும் நல்லா ஜாலியாக விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் நான் இன்னொன்று சொல்லணும்னு நினச்சேன். சப்போஸ் நீங்களும் என்ன மாதிரி இருந்தீங்கன்னா, உங்கள் குழந்தைங்க உடம்பு சரியாட்டி ரொம்ப நீங்களும் டல் ஆகிட்டிங்கன்னா அந்த மாதிரி இருக்காதீங்க. ஏன்னா அது நம்மளுக்கும் சரி, நம்ம குழந்தைங்களுக்கும் சரி, அது ஒரு இது இல்லை, எனர்ஜெட்டிக்காக இருக்காது. ஸோ அவங்க எப்படியும் க்யூர் ஆயிடுவாங்க சீக்கிரம். அது ஒரு இதே இல்லைங்கிற மாதிரி மனசில் நினச்சிக்கிட்டு அவங்களுக்கு நம்ம நல்லா பார்த்துக்கணும், அவங்கள கேர் பண்ணிக்கணும். அதுதான் நான் சொல்லணும்னு நினச்சது எக்ஸ்ட்ராவாக. அவ்வளோதான். இப்போ இந்த வீடியோ வந்துட்டு இங்கே முடிச்சுக்கிறேன். எங்களுடைய டின்னர் பார்த்திங்கன்னா ரைஸ் நிறைய மீதி இருந்துச்சு. ஸோ லெமன் ரைஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக இட்லி மட்டும் ஊற்றிருக்கேன். அவ்வளோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நீங்கள் என்ன நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் ஆர்த்தி, மறுபடியும் உங்களை வேறு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் பாய்.